இரங்கல் குறிப்புகள். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை முன்னாள் உறுப்பினர்களான திரு ச. புரட்சிமணி அவர்கள் 28/5/2025 அன்றும், திரு சு. குணசேகரன் அவர்கள் 9/6/2025 அன்றும், திரு வி. சே. கோவிந்தசாமி அவர்கள் 7/7/2025 அன்றும், திரு ஓ. எஸ். அமர்நாத் அவர்கள் 13/7/2025 அன்றும், திரு ஆ. அறிவழகன் அவர்கள் 14/7/2025 அன்றும், திரு துரை அன்பரசன் என்கிற ராமலிங்கம் அவர்கள் 5/8/2025 அன்றும், திரு ம. கலீலு ரஹ்மான் அவர்கள் 26/8/2025 அன்றும் மற்றும் திரு ரா. சின்னசாமி அவர்கள் 28/8/2025 அன்றும் மறையுற்ற செய்தியினை இப்பேரவைக்கு வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். திரு ச. புரட்சிமணி அவர்கள் 1991, 96 மற்றும் 1996, 2001 ஆகிய ஆண்டுகளில் மேங்களூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு திறம்பட பணியாற்றினார்கள். திரு சு. குணசேகரன் அவர்கள் 2016, 2021 ஆண்டுகளில் திருப்பூர் தெற்கு தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு செவ்வனே பணியாற்றினார்கள். திரு வி. சே. கோவிந்தசாமி அவர்கள் 1971, 1976 மற்றும் 1989, 1991 ஆகிய ஆண்டுகளில் காவேரிப்பட்டினம் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு நல்ல முறையில் பணியாற்றினார்கள். திரு ஓ. எஸ். அமர்நாத் அவர்கள் 1991, 1996 ஆண்டுகளில் மதுரை கிழக்கு தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பாக பணியாற்றினார்கள். திரு ஆ. அறிவழகன் அவர்கள் 1989, 1991 மற்றும் 1991, 1996 ஆகிய ஆண்டுகளில் கிருஷ்ணராயபுரம் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு நன்கு பணியாற்றினார்கள். திரு துரை அன்பரசன் என்கிற ராமலிங்கம் அவர்கள் 1985, 88 ஆண்டுகளில் நெல்லிக்குப்பம் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சீரிய முறையில் பணியாற்றினார்கள். திரு ம. கலீலூர் ரஹ்மான் அவர்கள் 2006, 2011 ஆண்டுகளில் அரவக்குறிச்சி தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராட்டத்தக்க வகையில் பணியாற்றினார்கள். திரு ரா. சின்னசாமி அவர்கள் 1971, 76, 1985, 86 மற்றும் 1989, 91 ஆகிய ஆண்டுகளில் தர்மபுரி தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறந்த முறையில் பணியாற்றினார்கள். இம்முன்னாள் உறுப்பினர்களது மறைவால் அவர்களை பிரிந்து வருந்தும் அவர்தம் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் இப்பேரவையின் சார்பிலும் என் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன். மறைந்த இப்பெருந்தகைகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.